ஹாய் ஐ எம் ஏசி சிவை. நம்ம ஆங்கிலத்தை எப்படி தமிழ் வழியா கத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா மைண்ட் செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்னைக்கு எந்த ஒரு ஒரு மோட்டிவேஷன் டயலாக்குமே இல்லை. ஏன்னா கேட்டீங்கன்னா உங்க இன்னர் கோரை நீங்க ஜஸ்ட் ஆஸ்க் மீ யுவர் மைண்ட் ஹூ ஆர் யூ ஹூ யூ ஆர். நீங்க யாருன்னு ஜஸ்ட் நீங்க யாருன்னு கேளுங்க. அதுக்கு ஆன்சர் உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஆஸ்க் மீ த கொஸ்டின் யுவர் மைண்ட் ஹூ ஆம் ஐ. நான் யாருன்னு முதல்ல நீங்க கேளுங்க உங்க மைண்டு கிட்ட. அது ஆன்சர் பண்றதை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுதான் உங்களோட பாத்தா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நிகழ்கால வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு சில வெர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு நிகழ்காலத்தை நம்ம வந்து எப்போதுமே நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம நிகழ்காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். we are always think about the future and talk about the past. we are always talk about the past and think about the future. இந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே வந்து பாஸ்ட்ல உள்ள நடந்ததை பேசிக்கிட்டு ஃபியூச்சர் நடக்கிறத போற பத்தி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸோ அதனால நம்ம நாட் ஓன்லி ப்ரெசென்ட் மட்டும் பேச போறது கிடையாது. நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயங்களை நம்ம சில விஷயங்களை பேச போவோம். ஸோ அப்போதைக்கு இந்த விஷயம் தேவைப்படும். லெட்ஸ் டுடே we are talking about past tense, பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். ஸோ கம் அப்படின்னா வந்து வா அப்படிங்கிற ஒரு தமிழ் அர்த்தத்தை கொடுக்கும். இட்ஸ் மீன் வா, அதாவது கம்னா வா அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல். இது கேம் அப்படின்னா வந்து வந்தேன் அப்படின்னு முடியும். ஸோ இந்த தேன் ஆகுறது பார்த்தீங்களா, இந்தேன், இதுதான் ஃபாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வாங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வந்தேன் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி வேர்பு மாறுது. ஸோ இது கம் வந்து கேமா மாறுது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல கம்னு சொல்லணும், பாஸ்ட் டென்ஸ்ல கேம்னு சொல்லணும். ஐ யூஸ்வலி கம் ஹியர் பை பஸ், பட் நான் எப்போதும் இங்க வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஐ யூஸ்வலி கம் ஹியர் பை பஸ், நான் எப்போதுமே பஸ்ஸில் இங்கே வந்து பஸ்ஸில் தான் வருவேன். பட் டுடே இன்னைக்கு நான் வந்து ஐ கேம் பை ட்ரெயின், ஐ கேம் பை ஆட்டோ, நான் ஆட்டோவில் வந்தேன். ஐ கேம் பை சைக்கிள், ஐ கேம் பை பைக், நான் பைக்கில் வந்தேன் அப்படின்னு சொல்றது. ஐ யூஸ்வலி கம் ஹியர் பை பஸ் பட் டுடே ஆனால் இன்னைக்கு ஐ கேம் பை ஆட்டோ, நான் வந்து ஆட்டோவில் வந்தேன் இன்னைக்கு. ஏன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஐ மிஸ் த பஸ், ஐ மிஸ்ட் தட்ஸ் வை ஐ கேம் பை ஆட்டோ. இந்த இடத்துல இது சப்ஜெக்ட், சேம் ரூல் தான். இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது தேர்ட். எதுல எதை, யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சுன்னா அந்த தேர்ட் எதுல வந்தீங்க, ஆட்டோல. ஸோ பை ஆட்டோ. ஸோ இந்த கெட் அப் அண்ட் காட் அப் அப்படின்னா வந்து எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். ஸோ வேக் அப்னாலும் எழுந்துரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கெட் அப் அப்படின்னாலும் எழுந்துரு தான் அர்த்தம். இந்த கெட் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல கெட்டை வச்சுமே நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்கிலீஷை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இது ஒரு தேவையே கிடையாது. பட் இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். கெட் அப்படிங்கறத எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சாஃப்டா எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது, அதை பத்தி நோண்டிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து இது நமக்கு தேவையில்லை. பட் இதுக்கு என்ன அதோட மீனிங் தேட ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கே குழப்ப ஆரம்பிச்சு. நீங்க யுவர் நாட் ரிசர்ச்சர், ஜஸ்ட் இங்கிலீஷ் இஸ் ஆர்ட், அது ஒரு கலை, அவ்வளவுதான். இதை கத்துக்க போறோம், அவ்வளவுதான். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எப்படியே அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டு இங்கிலீஷ் இஸ் அதுக்குன்னு ஒரு செல்ஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கல. பெரும்பாலும் அது வந்து பெரிய பெரிய ரூல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். கெட் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல யூஸ் பண்ண இல்ல வந்து கெட் காட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கெட் அப் அப்படின்னாலும் வேக்கப் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் குறிக்கும். கெட் அப்னாலும் எழுந்திரி, வேக்கப்னாலும் எழுந்திரி. நான் வந்து தினமும் காலையில வந்து சீக்கிரம் எழுந்திருப்பேன், ஆனா இன்னைக்கு லேட்டா இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இன்னைக்கு லேட்டா இருந்துச்சு. ஐ யூஸ்வலினா வந்து வழக்கமாக. ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 5:30 பட் டுடே, நான் எப்போதும் வந்து சீக்கிரம் வந்துருச்சேன். பட் டுடே ஐ காட் அப் லேட். காட் அப்னா எழுந்தேன், எழுந்திரி அப்படின்னா வந்து கெட் அப். எழுந்தேன் அப்படின்னா பாஸ்ட் சொல்றதுக்கு காட் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 5:30 பட் டுடே ஐ காட் அப் லேட். ஐ காட் அப் லேட், ஆனா இன்னைக்கு வந்து லேட்டா எழுந்திருச்சேன் அப்படிங்கிறத சொல்றது. ஹேவ் அப்படின்னா, ஹேட் அப்படின்னா இது ஒரு மெயின் வெர்பா யூஸ் ஆகும். ஸோ அதை தாண்டி இது ஒரு
ஒரு ஹெல்பிங் வெர்பா யூஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து மெயின் வெர்பா உள்ள மீனிங் மட்டும் பார்ப்போம். ஸோ ஈட் சாப்பிட்டதுக்கு ஹேவ்னு யூஸ் பண்ணலாம். இந்த ஏட் அப்படிங்கிறது ஹேடுன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஹேவும் யூஸ் பண்ணலாம். ஈட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஹேவும் யூஸ் பண்ணலாம். ஏட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஹேடு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே ரெண்டு அல்டர்னேட்டிவ்ஸ். ஐ யூஸ்வலி ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அட் ஹோம் பட் டுடே நான் எப்பவுமே வீட்டில் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அப்படி சொல்றேன். ஐ யூஸ்வலி ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அட் ஹோம் பட் ஐ ஹேட் இட் பட் டுடே ஐ ஹேட் இட் அட் எ ஹோட்டல். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால நம்ம இந்த இடத்துல இட்டு போட்டாவே அதோட மீனிங் என்ன ஆகும்னா இந்த இட் அது பிரேக்ஃபாஸ்ட் தான் மீனிங் வரும். ஐ ஹேட் இட் அட் எ ஹோட்டல். ஐ யூஸ்வலி ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அட் ஹோம் பட் டுடே ஐ ஹேட் இட் அட் எ ஹோட்டல் அப்படின்னு சொல்றது. தட்ஸ் வை ஐ ஃபீல் அன்ஈஸி. அதனால எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு, ரொம்ப சங்கட்டமா இருக்கு, எனக்கு பிடிக்கல இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு. சில பேருக்கு ஒத்துக்காதுல்ல. தட்ஸ் வை ஐ ஃபீல் அன்ஈஸி. டாக் அப்படின்னா வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து டாக்ட். டாக்டு கிடையாது, டாக்ட். இது டாக், இது டாக்ட். இது வந்து டாக்னு சொல்லணும், இது டாக்ட். டாக்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. டாக், டாக்ட், டாக், டாக்ட், டாக், டாக்ட். இதை நல்லா உச்சரிச்சு பாருங்க. இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். டாக், டாக்ட். வாக், வாக்ட். யூஸ், யூஸ்ட். இந்த மாதிரி ஈடி செய்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈடி வெர்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ மெயின் வெர்பை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஸோ ஒன்று ஸ்ட்ராங் வெர்ப் அண்ட் ஈடி வெர்ப்னு சொல்லுவாங்க, அதாவது வீக் வெர்ப்னு சொல்லுவாங்க. There are two types of main verbs, weak verb or ed verb னு சொல்லுவாங்க, strong verb னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ed லாஸ்ட்ல ed மட்டும் சேர்த்துக்கிற எல்லாமே ed verb, அதாவது weak verb னு சொல்லுவாங்க. strong verbனா இந்த கம்னு வந்திருக்குது. ஸ்பீக்ங்கிறது ஸ்போக் அப்படின்னா இது ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். அதே மாதிரி கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங் வெர்ப்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா இதோட லெட்டர்ஸ் எல்லாமே மாத்திருக்கு, ஈடி மட்டும் சேர்க்கல, அதனால இதெல்லாம் என்ன ஸ்ட்ராங் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் வெர்ப்ல ரெண்டு விஷயமா பிரிப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ராங் வெர்ப், ஒன்று ஈடி வெர்ப், அதாவது ஈடி சேர்க்கும். கம் வந்து கேவா மாறும், ஸோ கெட்டப் வந்து காட்டப்பா மாறுறது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் வெர்ப்னு சொல்லுவாங்க. இதை வந்து டாக்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பான். டாக் அப்படின்னா வந்து ஐ டாக் டு தம், நான் அவன்கிட்ட பேசினேன், பட் ஆனா வந்து I talked to them, நான் அவன்கிட்ட பேசினேன், நான் பேசணும்னு சொல்றது. பட் he didn't reply, ஆனா அவன் வந்து ரிப்ளை பண்ணல. I talked to them but he didn't reply, அவன் ரிப்ளை பண்ணல. நான் பேசினேன், நான் ரிப்ளை பண்ணல. I talked to them, நான் அவர்கள்ட்ட பேசினேன். I talked to him, நான் அவன்கிட்ட பேசினேன். I talked to her, நான் அவள்கிட்ட பேசினேன். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு I talked. We walked to office, நாங்க ஆபீஸ்க்கு நடந்து போனோம். We walked to office, ஆபீஸ்க்கு நடந்து போனோம். She used to come here, அவ வந்து வழக்கமா வந்துகிட்டு இருந்தா. used to come here. இது ரிசீவ் அப்படின்னா ரிசீவ்ட். ஒரு பெற்றுக்கொள்றது, ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதை வந்து பெற்றுக்கிறதுக்கு என்ன ரிசீவ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ரிசீவ் அப்படின்னா பெற்றுக்கொள் அப்படின்னா பெற்றுக்கொள். இது வந்து பெற்றுக்கொண்டேன். ரிசீவ்ட் அப்படின்னா பெற்றுக்கொண்டேன். இதோட ரிசீவோட பாஸ்ட் ரிசீவ்ட். ஐ ரிசீவ்ட் யுவர் இன்விடேஷன், அவனோட இன்விடேஷன் வந்துருச்சு, பெற்றுக்கிட்டேன். ஐ காட் யுவர் இன்விடேஷன் சொல்லலாம். ஸோ அந்த காட்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ காட்னா வந்து நான் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மீனிங். ஐ காட் யுவர் இன்விடேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஐ காட் யுவர் மெயில், உன் மெயில் எனக்கு கிடைச்சிச்சு. ஐ காட் யுவர் கிரீட்டிங்ஸ், உங்களோட கிரீட்டிங்ஸ், உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு கிடைச்சிச்சு. ஐ காட் யுவர் மெசேஜ், உங்களோட மெசேஜ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கான ஒரு வேர்ப் சொல்லுவாங்க. அது என்னன்னா வந்து ரீச். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரீச் அண்ட் ரீச்னு சொல்லுவாங்க. அதோட பாஸ்ட் டென்ஸ் ரீச். I reached there, நான் அங்க போய் சேர்ந்தேன். I reached there, நாம் அங்க போய் 8:30 மணிக்கு சேர்ந்தோம். We reached there at 8:30. We reached there. இந்த reached கீச்னு ஒரு சவுண்ட் வருதா, இந்த சவுண்டை குறைக்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னா I got there at 8:30. நாங்க வந்து 8:30க்கு போனோம். I got, இந்த இடத்துல got அப்படின்னா போய் சேர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். I got there at 8:30. 8:30க்கு அங்க போய் சேர்ந்தோம். இந்த காட்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. காட் கெட்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. காட் பிளஸ் திங்ஸ் வந்துச்சுன்னா பெற்றுக்கொண்டேன், ஏதாவது ஒரு கிரீட்டிங்ஸ் பெற்றுக்கொண்டேன். ஐ காட் யுவர் இன்விடேஷன்ஸ், ஐ காட் யுவர் கிரீட்டிங்ஸ், ஐ காட் யுவர் மெயில்ஸ், இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வந்துச்சுன்னா பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். காட் பிளஸ் பிளேஸ் வந்துச்சுன்னா, தேர்னா அங்க தானே, ஒரு பிளேஸ் வந்துச்சுன்னா
போய் சேர்ந்தேன்னு அர்த்தம். ஐ காட் தேர், ஐ காட் ஹியர், நான் அங்க போய் சேர்ந்தேன், நான் இங்க போய் சேர்ந்தேன் அப்படி சொல்றது. ஐ காட் ஐ காட் பிளஸ் அட்ஜெக்டிவ் ஒன்ஸ் தான் ஒரு நிலை, ஒரு நிலையை சொல்றது. அவர் எப்படி இருக்கா அப்படின்னா ஒரு நிலையை அடைந்தது. he is angryனா வந்து அவர் கோபமாக இருக்கிறார். கோபம் அடைந்த பின்பு தான் அதை வந்து என்ன இருக்க முடியும். சோ இது வந்து he get angry, he got angry, அவன் கோபம் அடைந்தான் அப்படி சொல்லுவாங்க. he got angry, he get angry, அவன் கோபப்படுறான், கோபப்படுவான் வழக்கமா. he got angry, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. I got angry, எனக்கு கோபம் வந்துருச்சு. இந்த I got பக்கத்துல adjectives வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நிலையை அடைதல் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். that fellow was talking too much, I got angry, அவன் ரொம்ப பேசினா அதனால எனக்கு கோபம் வந்துச்சு. I got willed அப்படின்னாலும் என்ன மீனிங்னா கோபம் அடைந்தேன். willed கோபம் அடைந்தேன் அப்படிங்கறதையும் ஒரு பொருள்படும். ரீச்சுக்கு பதிலா அந்த மாதிரி ஒரு காட் பிளஸ் திங்ஸ் வந்துச்சுன்னா என்னென்ன வரும்? பெற்றுக்கொண்டே, காட் பிளஸ் பிளேஸ், அது பக்கத்துல வர்ற அடுத்த ஒரு எழுத்து, அடுத்த ஒரு வேர்டை பொறுத்து தான் என்ன ஆகும்னா அதோட சென்டென்ஸே ஒரு மாறும். ஸோ ஹி காட் ஆங்கிரினா அவன் கோபம் அடைந்தான். ஒரு நிலையை அடைகிறதுக்கு, ஒரு நிலையில இருந்து ஒரு நிலையை அடைகிறதுக்கு என்னன்னா காட் அண்ட் கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ரீச்னா ஒரு இடத்துல போய் சேர்றதுக்கு ரீச் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்க காட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவ் பதிலா ஈட் இதுக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்துருந்தோம். ஸோ ஹேவ் அண்ட் ஹேவ் வந்து ஈட் அண்ட் ஹேட் வந்து ஏட்டுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ரிசீவ்க்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணலாம், காட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பெற்றுக்கொண்டேன், கிரீட்டிங்ஸ். ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான். இது ஒரு பாஸ்ட் டென்ஸோட ஒரு பாஸ்ட் டென்ஸா எப்படி மாறுது, பாஸ்ட் டென்ஸா நம்ம எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் வேர்பை மட்டும் மாத்தினா போதும், அது வந்து பாஸ்ட் டென்ஸா மாறிடும். பாஸ்ட் டென்ஸா மாத்துறதுக்கு ரெண்டு வேர்ப் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ராங் வேர்ப்னு சொல்லுவாங்க வேர்ப்ல, இன்னொன்னு வந்து மெயின் வேர்ப்ல ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் வேர்ப் அண்ட் வீக் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் வேர்ப் வந்து கம் வந்து கேமா மாறினா அது ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஈடி லாஸ்ட்ல ஈடி செஞ்சா அது வீக் வேர்ப்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். ஒரு வேர்பை மாத்தினாவே என்ன ஆகும்னா வந்தா வருகிறார் அப்படின்னா வந்தான் மாத்தினாவே அது பாஸ்ட் டென்ஸா மாறும். அதே மாதிரிதான் சிம்பிள் தான். வேர்பை மட்டும் மாத்தினீங்கன்னா போதும், வேர்பு தான் காலம் காட்டும். இந்த காலம் காட்டுறதை மட்டும் மாத்தினா போதும், நமக்கு என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் கிடைச்சிடும், ஈஸியா பேசிடலாம். This is A65. Thanks for watching this video. Have a nice day.